ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தை என்ற தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஏசாயா 62 அதிகாரம் 4 நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய மக்களை எவ்வளவாக ஆறுதல் படுத்துகிறார் பாருங்கள். எப்சிபா என்றால் அவள் என் பிரியம் என்ற அர்த்தம். பியூலா என்றால் நீ உடன்படிக்கைக்கு உட்பட்டாய் என்ற அர்த்தம். கைவிடப்பட்ட நிலையில் வாழுகிற உன்மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆம், அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்றும் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். நீ தனிமையின் சூழ்நிலையில் கடந்து போன நாட்கள் எல்லாம் மாறிவிடும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியான இந்த வார்த்தை என்ன ஒரு ஆறுதலாக இருக்கிறது பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்னும் ஏன் தேவனை நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியப்படுத்துகிறோம்? ஏன் அவரை கனப்படுத்த தவறுகிறோம்? அதுவே நம்முடைய பிரச்சனையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படும்படியாக அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புவித்து நம்மை தாழ்த்துவோமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார். மனிதனை நோக்கி பார்த்து ஏமாற்றம் அடைந்தது போதும். இனி கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய மகத்துவமான அன்பை நோக்கி பார்ப்போம். அது ஆண்டவருக்கு பிரியமாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவது நிமித்தமாக அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமென்.